நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம பார்ட் 1ல் பார்த்துருந்தோம் பார்த்தீங்களா, அதாவது நிலவேம்பு மரத்துக்கு வந்து ட்ரிப்பர் போடுறது. அதோட பார்ட் 2 தான் வந்துட்டு இந்த வீடியோ. அதாவது பார்ட் 1ல் வந்துட்டு எல்லாம் என்னென்ன மெட்டீரியல் வேணும் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி நம்ம வந்து ஒர்க் வந்துட்டு என்ன பண்ணுறோம், சாண்ட் ஃபில்டரில் இருக்குது பார்த்தீங்கன்னா வால்வு, அந்த வால்வு செட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அது வந்துட்டு நாங்களே வந்து அசம்பிள் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அந்த ஃபில்ட்ரு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஸ்க்ரீன் ஃபில்ட்ரு. அதனால் வந்து நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த வெஞ்சுரி இன்ஜெக்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த செட்டை வச்சுட்டு அந்த ஸ்க்ரீன் ஃபில்டரை வந்து நாங்கள் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம். ஏன் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா சாண்ட் ஃபில்டரே இருக்குது அப்படிங்கிறனால தான் வந்துட்டு அந்த ஃபில்ட்ரு எடுத்துட்டோம். அதாவது இன்லைன் வாஷ்க்கு போகிற மாதிரி இருந்தால் நமக்கு அந்த ஃபில்ட்ரு தேவை. இது வந்துட்டு ட்ரிப்பருக்கு போகிறதுனால வந்து தேவையில்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து 3க்கு 2.5 ஃப்ளான்ச் ஒன்றும் 2.5 ஃப்ளான்ச் ஒன்றும் கனெக்ட் பண்ணியாச்சு. அதில் வந்து தம்பியை வந்து பார்த்திங்கன்னா எம்டியை வந்து எரலைட் போட்டு டைட் பண்ணிட்டான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கேட் வால்வ் வைக்கிற ப்ராசஸ் வந்துட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதாவது இந்த இடத்துல வந்து ஆளுக்கு ஒரு ஒர்க்காக செஞ்சோம். நாங்கள் எப்போவுமே வந்து ஒர்க்கு போனோம் அப்படி தான் பண்ணுவோம். ஆளுக்கு ஒரு ஒர்க்காக வந்துட்டு செப்பரேட் பண்ணிக்கிறது. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கும் வந்து கொஞ்சம் ஜாலியாக ஃபன்னாகவும் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வால்வு எல்லாத்தையும் வந்துட்டு நான் வந்து பேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதாவது இந்த பொசிஷனில் தான் வந்துட்டு வால்வு வைக்கணும். கீழே ஒரு வால்வு, மேலே ஒரு வால்வு. அதாவது மேலே இருக்க லைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்லெட்டு, கீழே இருக்க லைன் வந்து நம்ம வந்து சாண்ட் ஃபில்டரை ப்ளஸ்ஸிங் விடுவோம் பார்த்திங்களா, அப்போ மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்பா வந்து இந்த சைடு கீழே இருந்து மேலே வந்து ஒரு டீ போட்டு ஜாயின் பண்ணணும். அதுக்காக வந்துட்டு பைப் மெஷர் பண்ணிட்டு போனார். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், அப்பா வந்து அதை மெஷர் பண்ணி அதை ரெடி பண்ணிட்டாரு. இப்போ அப்பா வந்துட்டு அதை பேஸ்ட் பண்ணுவார். இந்த மாதிரி ஆளுக்கு ஒரு ஐடியாவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒர்க்கை வந்து ஈஸியாக முடிக்கிறதுக்கு வந்து பார்ப்போம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்க்ரீன் ஃபில்டர் இருக்குது பார்த்திங்களா, அந்த செக்ஷன் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா தம்பியோடது. அதை வந்துட்டு கட் பண்ணி கொடுத்துருவேன். கட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தம்பி வந்து அவனே அந்த இடத்துல செய்வோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது 2 லைனு, மேலே வந்து 2 இன்ச் லைன் இருக்கனால வந்து பார்த்திங்கன்னா இதில் 2க்கு 2 ரெடியூசர் ஒன்று போட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லா எல்போ இதெல்லாம் வந்து அவனே ஜாயின் பண்ணிடுவான். அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீஒர்க்கு பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஈஸின்னு சொல்ல முடியாது. வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக இருக்கலாம், ஆனால் ரீஒர்க் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் வந்து அதை நம்ம ஈஸியாக பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு நமக்கு வந்து வேலையும் நீட்டாக இருக்கும், கஸ்டமருக்கும் சாட்டிஸ்ஃபிகேஷனாக இருக்கும். இப்போ பாருங்கள் தெரியும் உங்களுக்கு இந்த இடத்துல எந்தளவுக்கு வந்து வேலை செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறது. கீழேயும் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து வெஞ்சுரி இன்ஜெக்டர் செட்டு. பார்ட் 3 வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன்.